ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கூலிய கொடுக்கிறது அவருடைய நியத்துக்கு தான். ஹதீஸ்ல தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தலபத் துன்யா ஹலாலன், மன் தலபத் துன்யா ஹலாலன், யாரு ஹலாலான அமைப்புல உலகத்தை சம்பாதிக்கிறாங்களோ, ஹலாலான அமைப்பு. ஹராம பத்தி இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. செய்யற தொழில் என்ன, செய்யற பிசினஸ் என்ன, ஹலாலான பிசினஸ். இந்த நேரத்தில் அவருடைய நியத் என்ன, இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா, நான் அடுத்தவங்களுக்கிட்ட கையேந்த கூடாது. வஸஅயன் அலா அஹ்லிஹி, நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கணும். ஏண்ட டிபெண்டன்ஸ், ஏண்ட மனைவி, ஏண்ட உம்மா வாப்பா, ஏண்ட புள்ளேல். அதே மாதிரி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, யாரு அக்கம் பக்கம் உள்ள கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நான் உதவி செய்யணும் என்ற இந்த 3 நியத்துல யாரு துனியாவை சம்பாதிக்கிறாங்களோ, என்ன, அடுத்தவங்க கிட்ட கையேந்த கூடாது. 2வது ஏண்ட குடும்பத்துக்கு, ஏண்ட டிபெண்டன்ஸ்க்கு செலவழிக்கணும். 3வது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சதகா கொடுக்கணும். லகியல்லாஹ யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். வவஜ்ஹுஹு, அவருடைய முகம் பௌர்ணமி நிலவ போல பிரகாசமா இருக்கும் என்பதாக இருக்கிறது பெட்டா பஜார்ல. ஆனா கியாமத்துடைய நாள் இந்த நியத்தோட செய்றார். என்ன, பௌர்ணமி நிலவ போல அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வமன் தலபத் துன்யா ஹலாலன், யார் ஹலாலான அமைப்புல துனியாவை சம்பாதிக்கிறாரோ, அவருடைய ட்ரேட், அவருடைய செக்ஷன் ஹலாலானதுதான். ஆனா அவருடைய நியத் என்ன தெரியுமா, முஃபாஹிரன் முராயியன் முகாசிரன், ஐ வாண்ட் டு பி a multi-millionaire, நான் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி செய்யணும், நான் பெருமை அடிக்கணும். அவனுக்கு வாகனம் இருக்குதா, நானும் வாங்கி காட்டுவேன். அவனுக்கு வீடு 3 மாடி இருக்குதா, நான் 4 மாடி செஞ்சு காட்டுவேன். அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, மல்டி மில்லியனர் ஆகிறதுக்காக வேண்டி யாரு ஹலாலான சம்பாத்தியம் செய்யறாங்களோ, கியாமத்துடைய நாள் எழும்புவார். வஹுவ அலைஹி கத்பான், அல்லாஹ் அவரோட கோபப்பட்ட நிலைமையில என்பதாக வந்து செஞ்சது ஹராம் அல்ல. வட்டியோட தொடர்பு இல்ல, சூதுவோட தொடர்பு இல்ல, பொய் பேசுறாரு இல்ல, ஒன்றுமே இல்ல. நீயத்து பிழைச்சிட்டு கியாமத்துடைய நாள் அல்லாஹோட கோவப்பட்ட நிலைமையில எழும்புவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜகாத்துக்கு, ஹஜ்ஜிக்கு, ஒவ்வொரு அமலுக்கு நீயத் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் வியாபாரம் பெட்டா பஜாருக்கு வரக்கூடிய நேரத்துல நீயத்தை சீராக்கி கொண்டு வாரது